ஹமாஸ் ஆட்சியில் இருக்கும் வரை அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு எதிர்காலம் இல்லை என இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிடியான் கருத்து. போர் நிறுத்தத்தை எதிர்த்து பதவியை ராஜினாமா செய்தார் இஸ்ரேல் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடாமர் பென்-கிவிர். அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்று பதவியேற்கிறார் டொனால்டு டிரம்ப். நிகழ்ச்சி நடைபெறவுள்ள வாஷிங்டன் டிசி பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டது. அமெரிக்க அதிபராக பதவியேற்க இருக்கும் டொனால்டு டிரம்பிற்கு மணல் சிற்பம் மூலம் வாழ்த்து. ஒடிசா மாநிலம் புரி கடற்கரையில் மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் வடிவமைப்பு. வாஷிங்டன் சென்றுள்ள தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, நீடா அம்பானி தம்பதியர் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டிரம்புடன் சந்திப்பு. பதவியேற்புக்கு முந்தைய நாளில் நடைபெற்ற இரவு விருந்தில் அம்பானி தம்பதியரை வரவேற்றார் டிரம்ப். ஒலிம்பிக் வீராங்கனை மனுபாக்கரின் தாய் மாமா மற்றும் தாய் வழி பாட்டி இருவரும் கார் விபத்தில் உயிரிழப்பு. ஹரியானா மாநிலம் சார்கி தாத்ரி பகுதியில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்தில் சிக்கிய கார். கோவாவில் பாராகிளைடிங் சென்ற புனேவை சேர்ந்த 27 வயது பெண் பயணி ஷிவானி டபேலும் அவருடன் சென்ற நேபாளை சேர்ந்த சமால் நேபாளி என்ற பயிற்றுவிப்பாளரும் கயிறு அறுந்து பள்ளத்தாக்கில் விழுந்து உயிரிழப்பு. சட்டவிரோதமாக இயங்கி வந்த பாராகிளைடிங் சாகச நிறுவனத்தின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக குடியிருப்பில் தீ விபத்து. தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டதால் தீ விபத்தில் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை. கும்பமேளா தீ விபத்து குறித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சரிடம் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் உயிரிழப்புகள் இல்லை என்றும் யோகி ஆதித்யநாத் விளக்கம். காங்கிரஸ் தலைமை அலுவலக விழாவில் நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக ராகுல் காந்தி மீது அசாம் போலீசார் வழக்கு பதிவு. இந்தியாவுக்கு எதிராக பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் பேசிய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. தமிழகத்தை கடன்கார மாநிலமாகவும் குடிகார மாநிலமாகவும் மாற்றி வைத்துள்ளவர்களை வீட்டுக்கு அனுப்ப பாஜகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும் என அண்ணாமலை கருத்து. 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்துவிட்டால் 2026 நாம் ஆட்சியை பிடிப்பது நிச்சயம் என்று திருச்செங்கோட்டில் நடைபெற்ற விழாவில் பேச்சு. முழுமையாக இந்த 10 மாத காலத்தை நாம் பயன்படுத்தினால் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை நம்மால் மக்களுக்கு. இரண்டாவது பாகம், எதற்கு அரசியல் மாற்றம் வேண்டும்? அரசியல் மாற்றம் எதற்காக வேண்டும் உங்களுக்கு தெரியும். ரோட்ல போற நம்ம சகோதரி யாரை நிறுத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க, ரோட்ல நடந்து போங்க, கண்ணு கெட்டிய தூரத்துல ஒரு டாஸ்மாக், கண்ணு கெட்டிய தூரம். ஒருவேளை கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு போய் கூட்டமா நின்னீங்கன்னா அண்ணன் சேகர் பாபு போல அமைச்சர் அங்க வருவாங்க. அண்ணே கொஞ்சம் கூட்டமா இருக்கு, 5 மணி நேரமா நிக்கிறதாச்சும் பண்ணுங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் திருப்பதியிலேயே ஒரு நாள் நிக்கிறான், உனக்கு என்ன வந்துச்சு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு. ஈரோடு பேருந்து நிலையத்தில் காலை அனுமதி இல்லாமல் கட்சியினருடன் பிரச்சாரம் மேற்கொண்ட புகாரில் நடவடிக்கை. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் வாகன நெரிசல். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வழியாக பூந்தமல்லி நோக்கி மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்ட வாகனங்கள். தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊரிலிருந்து சாரையாக திருப்பூர் திரும்பிய தொழிலாளர்கள். பயணிகள் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு திருப்பூரில் கூடுதல் பேருந்துகள் இயக்கம். துபாய், சிங்கப்பூர் நாடுகளிலிருந்து ரூபாய் 1.5 கோடி மதிப்புடைய 2 கிலோ தங்கம், ஐபோன்கள் கடத்தல்.
சோதனை இல்லாமல் வெளியில் அனுப்பிய சென்னை விமான நிலைய சுங்க இலாகா அதிகாரிகள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். டெல்லி வாகன கண்காட்சியில் ஆக்டிவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகம் செய்தது ஹோண்டா நிறுவனம். 1,17,000 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.